கர்த்தருடைய சத்தம் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவர் நம் துதிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா இந்த நாளில் கூட நீர் எங்களோட பேசும் ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 127வது சங்கீதத்தில் 1-2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. பாருங்க, ஏசப்பா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் ஒன்றுமே இல்லை, மனுஷனால கூடாது அப்படின்ட்டு ஆண்டு சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு ஆண்டு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மனுஷனுடைய கையில் தான் இருக்குது. ஆண்டுகிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி தான். யாரெல்லாம் வீடு கட்டல, வீடு இல்லைன்னுட்டு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் ஏன் ஆண்டு தாமதமாக இருக்கிறாருன்னா, மனுஷன் தன் பாவத்தை அறிக்கையிடாமல் தான் பாவத்தை உணராமல் ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஆண்டுகிட்ட போய், ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நீதிமானாக உண்மையாக ஆண்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்க நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அவங்க நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுவார். அப்போது ஒரு மனுஷனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ புத்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் தந்திரமாக கிரியை செய்துட்டு இருந்தாலும் மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்லி அல்லேலூயான்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு கர்த்தர் தான் ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அது குழந்தை செல்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டுக்கிற காரியங்களாக இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் ஏசப்பா தான் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். 2வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நைட்டு ஃபுல்லாக ஒரு நகரத்தை காக்கிறதுக்கு ஒரு காவலாளி இருந்தாலும் அவனால் முடியாது, அசந்து தூங்கிடுவான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த நகரத்தை காக்கிறவர் அவர் தான். ஏன் தெரியுமா, அந்த ஏரியாவில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனால ஆண்டோடைய தேவ தூதர்கள் அந்த நகரத்தை என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு சங்கீதத்தில் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தரை ரிசீவ் பண்ணுங்க, வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டு இந்த வார்த்தைகளின்படியே இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே எவ்வளோ முயற்சிகள், எவ்வளவோ பாராட்டங்கள், எவ்வளவோ ஆண்டே சோத்திர, ஆனாலும் எங்களால் முடியாது, ஆனால் கர்த்தரால் கூடு. ஆண்டவரே நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தரே பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்.